மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களை வாசிக்க கேட்போம். இங்கே இயேசுவுடைய வெற்றி பவனி அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இதை வெற்றி பவனியாக எழுத வைத்திருக்கிறார். ஆனால் இயேசு எப்படி வருகிறார் என்றால் ஒரு சாதாரணமான மனிதனாய் வருகிறார். ஆனால் ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறார்கள், நமக்கு ராஜா வந்துட்டார், நமக்கு ராஜா வந்துட்டார் என்று சொல்லி அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். இந்த சம்பவம் இயேசு கல்வாரி சிலுவை மறுப்பதற்கு 5 அல்லது 6 நாளுக்கு முன்பதாக எருசலேமுக்கு அவர் பவனியாக வருகிறார். எருசலேமில் பிரவேசிப்பதற்கு முன்பாக அந்த ஊருக்கு அருகில் இருக்கிற அந்த பெத்தனியா என்ற கிராமத்தில் இயேசு கிறிஸ்து சில காலம் தங்கியிருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். பிற்பாடு இயேசு அந்த 5 நாள் சிலுவையில் மறிப்பதற்கு முன்பதாக 5ஆம் நாள் அவர் புறப்பட்டு எருசலேமில் போகிறார், பவனியாக ஊருக்குள்ளே போகிறார். அப்போ பெத்தனியாவுக்கு உள்ள அந்த ஊருக்குள்ள போக திரளான ஜனங்கள் வருகிறார்கள். ஏன் இயேசுவை ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்தார்கள் என்றால், இந்த பஸ்கா அப்படிப்பட்ட நாளிலே உலகமெங்கு இருக்கிற யூதர்கள் ஒன்றாக கூடி வருவார். ஒரு நாள் தேவனை ஆராதிக்கிற ஒரு நாள், அது பண்டிகை நாள் என்று தேவன் சொல்லதுனால எல்லாம் உலகமெங்கிற யூதர்கள் ஒன்று சேர்ந்து தேவனை துதிக்கிற ஒரு நாள், அந்த பண்டிகையை ஆசரிக்கிற நாள். ஆகவே எல்லா யூதர்களும் வந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் ஏன் இயேசுவை இவரெல்லாம் ராஜா என்று சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, அங்கே முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமையாக இருக்கிறார்கள். 430 வருஷம் அடிமையாய் இருந்து கர்த்தர் ஒரு மோசே என்ற ஒரு மனிதன் மூலமாய், தீர்க்கதரிசி மூலமாய் அவரை விடுவிக்கிறார். அவ்வளவு ஜனங்கள், கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேற்பட்ட புருஷர்கள் கர்த்தர் அங்கிருந்து புறப்பட பண்ணுகிறார். அநேக ஸ்திரீகள், பிள்ளைகள் எல்லாரையும் அவர் புறப்பட பண்ணி கொண்டு வருகிறார். எகிப்தில் இருக்கிற அந்த ஜனங்களை மீட்டெடுக்கிறார். ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் மீட்டெடுத்து வருகிறார். ஆகவே அந்த மீட்டெடுத்து வருகிற அந்த ஜனங்களுக்கு அவர்கள் தலைவனாக இருக்கிறார். அதற்கு பிற்பாடு அங்கிருந்து கொண்டு வரும்போது அவர்கள் ஒரு பாடலை பாடுகிறார்கள். யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனை கடை. பாருங்க, கர்த்தர் வெற்றி சிறந்திருக்கிறார். எப்படி? மகிமையாய் வெற்றி சிறந்திருக்கிறாராம். ஏன்? அங்க பார்க்கிறாங்க, தேவன் பெரிய ஒரு காரியத்தை செய்தார். 430 வருஷம் செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை தேவன் அங்கே செய்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்? அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் அடைவே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகவலுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தரை யுத்தத்தில் வல்லவர். பாருங்க, கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். 430 வருஷம் அடிமைகளாய் இருந்த இஸ்ரவேலை கர்த்தர் ஒரு மனிதன் மூலமாய் புறப்பட பண்ணுகிறார். புறப்பட பண்ண வரும்போது இவர்களை பின்தொடர்ந்த சத்துருக்களை தேவன் அவர்களை நிர்மூலமாக்கி போடுகிறார். ஆகவே தான் மீரியாவும் சில சகோதரிகளும் அநேக ஜனங்களும் தம்புரோடு அவரை குறித்து பாடுகிறார்கள். 14 வாசிப்போம். நீ மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்து உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை பலத்தினால் வழி நடத்தினேன். பாருங்க, ஒன்று அந்த ராணுவ பலம், இன்னொன்று பணபலம், ரெண்டுமே இருக்கிறது. அது அந்த தேசத்தை ஆளக்கூடிய, மக்களுக்கு சேமத்தை கொடுக்கக்கூடிய, மக்களுக்கு பாது கொடுக்கிற ஒரு தேசமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஜெயிக்க வைக்கிறார். 20-21 வாஸ்தவம். ஆரோனின்
சகோதரியாகிய மீரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகள் தம்புர்களோடும் நடத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மீரியாம் அவளுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். பாருங்க, எல்லாம் சந்தோஷமா பாடுறாங்க. இந்த பாடல் எதுக்காக சொல்லப்பட்டு வருகிறேன் என்றால், ஏன் பாடுறாங்கிறதுக்காக, ஏன் ராஜா என்று சொன்னார்கள், ஏன் எல்லாம் அவரை வசனா என்று வாழ்த்தினார்கள், மூல காரணங்களை நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். எதனால் இங்கே இயேசுவை திடீரென வாழ்த்தல, ராஜாலாம் சொல்லல. இதுக்கு காரணம் இதுதான். திடீர்னு ஜனங்க வந்து இயேசு வாழ்க, இயேசு ராஜா வாழ்க சொல்லல, வசன வாழ்த்தல. எதற்காக இதெல்லாம் அவங்க சொல்லுகிறார்? அதுக்கு முன்புதான் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் முதலாவது அவர்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தார். அந்த வீட்டுக்கு கொண்டு வந்த அந்த நாட்களில் ஜனங்கள் துதித்து பாடினார்கள், ஆர்ப்பரித்தார்கள், மகிழ்ந்தார்கள். அடுத்தபடியாக நியாயாதிபதிகளை கொண்டு கர்த்தர் அவர்கள் நடத்தி கொண்டே வருகிறார். நியாயாதிபதிகள் காலத்தில் நடத்தி கொண்டு இருக்கும்போது எல்லா ஜனங்களும் சொல்றாங்க, எல்லா நாட்டுக்கும் ராஜா இருக்கிறாங்க, எங்களுக்கு இப்ப என்ன வேணும்? மொத ராஜாவே இந்த ஜனங்கள் கேட்கிறார்கள். இது சாமுவேலுக்கு மிகவும் வசனமாக இருந்தது. ஆனால் கர்த்தர் சாமுவேல் கிட்ட சொல்லுகிறார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்ன தள்ளி விட்டார்கள். ஆகவே அவர் சொல்படி நீ அவர்களுக்கு என்ன பண்ணு? ஒரு ராஜாவை, மொத இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு ராஜாவை, சவுல் என்ற ராஜாவை கர்த்தர் நிலைநிறுத்துகிறார். அப்போ அந்த ராஜாவுடைய கரங்கள் அப்படி வந்து கொண்டே இருக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பெல்லாம் தேவனுடைய வழியை விட்டு விலகி போகிறார்களோ, எப்பெல்லாம் தேவனுடைய ஜனங்கள் தேவன் சொன்ன நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகி போகிறார்களோ, தேவனுடைய கற்பனைகளுக்கும் நியாயப்பிரமாணங்களுக்கும் வழி விட்டு விலகி போகிறார்களோ, அப்பொழுது அவர்கள் சத்துருவை ஒப்புக் கொடுக்கப்படுகிறார். அந்த நாட்களில் வாசிக்கும் போது 1 சாமுவேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் போது, தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களில் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமா ராஜா சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார். சவுல் போய் அடிக்கிறதற்கு பயந்து கொண்ட கோலியாத்தை சிறியவனாகிய இளைவனாகிய தாவீதை கொண்டு 40 நாள் யுத்தத்துக்கு வாங்க கூட்டுந்த அந்த கோலியாத்தை ஒரே நேரத்தில் போய் அவனை கொண்டு விட்டு வருகிறார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் சத்துருக்களின் நிர்மூலமாக கர்த்தர் பலன் கொடுத்தார். ஆகவே தான் அங்கே அவர்கள் பாடுகிறார்கள். ஜனங்கள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000 முறையாக பாடப்பட்டது. இது எதை குறிப்பது என்றால் வெற்றி. முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும் போது, இரண்டாவது இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத்துக்கிட்ட பெலிஸ்தர்கிட்ட இருந்து தாவீது மீட்டெடுக்கிறார். அப்ப மீட்டெடுக்கும் போது ஜனங்கள் பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள், கொண்டாடுகிறார்கள். பார்க்கிறோம், கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு ராஜாவை எழுப்பி அவரை கொண்டு வருகிறார். மத்திய 21:2-7 வசனங்களை வாசிக்கும் போது, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அங்கே அதோட குட்டியம் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவருடைய இடத்துக்கு கொண்டு வாருங்கள். இங்கே 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இயேசுவானவர் சீஷர் 2 பேரை நோக்கி. அப்போ பார்க்கிறோம், இயேசுவுக்கு ஊழியம் செய்கிற சீஷர்கள் 12 பேர் இருக்கிறாங்க. ஆனா பேரு என்ன பண்ணல, சொல்லப்படவில்லை. அடுத்தபடியாக கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதை, அநேக காரியங்கள் கட்டப்பட்டிருக்கிறவர். எதுல? இங்க பாருங்க, 2 விதமான கட்டுகள் இருக்குது. ஒன்று நாம் கட்டி வைத்திருக்கிற கட்டுகள், இரண்டாவது பிசாசு கட்டிருக்கிற கட்டுகள். 2 கட்டுகளை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆகவே எதிலெல்லாம் நாம் கட்டப்பட்டிருக்கிறோமோ, எந்த வேலையில அது கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. 3-4 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 21. ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவரை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதின் மேலும் கழுதி குட்டியாக மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள். இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கிறது. நீங்களும் நான் ஒரு காலத்தில் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும்
மீதினாலும் கட்டப்பட்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலும் எப்போ நம்ம விசுவாசமோ அந்த நாளில் கர்த்தர் நம்மளை கட்டவிழ்த்திருக்கிறார். பாவத்திலிருந்து இருளிலிருந்து கர்த்தர் நம்மளை கட்டவிழ்த்திருக்கிறார். ஆகவே நீங்கள் நான் இப்போ யாரை சுமக்கிறதா இருக்க வேண்டும்? இயேசுவை சுமக்கிற கர்த்தர் உங்களை பிரித்திருக்கிறார். இருளிலிருந்து கர்த்தர் உங்களை பிரித்திருக்கிறார். ஏன்? நீங்கள் யாருக்குரியவர்கள்? பரலோக ராஜ்யத்திற்குரியவர்கள். அல்லேலூயா. ஆகவே இயேசுவை எப்படி தன் மீது அமைதியாக அந்த கழுதை ஏற்றிக் கொண்டு சென்றதோ அதுபோல தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் அந்த கழுதையாகிய எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டு போனதோ நீங்கள் நானும் கர்த்தராக இயேசுவை சுமக்குகிற ஒரு கழுதையாக மாற வேண்டும். கழுதை எங்கே கட்டப்பட்டிருந்தது? தேவ பிள்ளைகள் உங்க வாழ்க்கையும் அநேக இடத்துல கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கட்ட அவிழ்த்துக்க சொல்லுகிறார். எதற்காக? நீங்களும் நானும் இயேசுவை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கர்த்தாதி கர்த்தராகவும் ராஜாதி ராஜாவும் இருக்கின்ற போதிலும் அவர் நம்மை தாழ்த்தி ஒரு சாதாரண கழுதை மீது பிரயாணம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிரயாணம் பண்ண கழுதை அவருக்கு சொந்தமல்ல, அது இரவலாக வாங்கி இருக்கிறார். ஆகவே அவருக்கு இந்த உலகத்தில் உலகபரமான சொத்து எதுவும் இல்லை. சீஷர்கள் இவைகளை ஆண்டவருக்கு வேண்டும் என்று கூற வேண்டும். அந்த கழுதைக்கு சொந்தக்காரர் என்ன பதில் சொல்வார் என்று இயேசு அறிந்திருக்கிறார். ஆகவே அவரை சொல்லி அனுப்புகிறார். அவர் கேட்பாரு. கேட்டா என்ன சொல்லணும்? இது யாருக்கு வேண்டும்? ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். கழுதையும் அது குட்டியும் எங்கு கட்டப்பட்டிருக்கு என்பது இயேசுவுக்கு தெரியும். இயேசு தெய்வீக ஞானம் உள்ளவர். அந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து நீங்கள் பேசும்போது உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த தடைகள் நீங்கும். கழுதையும் அது குட்டியும் அழிக்கும் போது கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நீ செய்யும் போது அது கட்டவிழுக்க அந்த சொந்தக்காரன் போடுவான். அது அடுத்தபடியாக சகரியா 9:9 வாசிக்கும் போது, சீயோன் குமார்த்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமார்த்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்க வைக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதின் மேலும் கழுதி குட்டியாக மறிகளை ஏறி வருகிறார். இங்கே இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே 500 ஆண்டுகள் முன்பாக கிட்டத்தட்ட இந்த தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் கழுதையை கொண்டு எப்படி இயேசு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ராஜா என்பவர்கள் தான் முதலில் வருவார்கள். ஆனா இயேசு எப்படி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் ராஜா சாந்த குணமுள்ளவராக. இப்ப அந்த ராஜா எப்படி வர்றாங்க? ஆரவாரத்தோடு ஆர்ப்பாட்டத்தோடு வருவார்கள். அது இல்லாம அந்த குதிரையோடு வருகிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் மேன்மையுள்ளவர்களாய் வருவார்கள். ராஜாக்கள் கனம் பெற்றவர்களாக வருவார்கள். பாருங்க, எஸ்தர் புத்தகம் நம்ம வாசிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். அந்த மொர்தெகாய் எப்படி வந்தாரு? ராஜ வஸ்திரம் தரித்து ஏறுகிற குதிரை ஏறி அவருக்கு முன்னாடி ட்ரெஸ் கோடெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸுகளை உடுத்தி அவர் ஊர்வலமாய் வர வேண்டும். ஊர்வலமாய் வந்து அநேக ஜனங்களை காண்பிக்க வேண்டும். அது போலதான் அவர்கள் எப்படி வருவார்கள்? குதிரையில் வருவார்கள். ஆனால் ராஜாவின் அருகில் யாரும் போக முடியாது. எல்லாரும் போக முடியாது. சாதாரண ராஜா கிட்ட வர போக முடியுமா? எல்லாரும் போக முடியாது. ஆனால் இயேசு சாதாரணமாக வருகிறார். பாருங்க, ராஜாவின் வருகை ஆடம்பரமாகவும் அலங்காரமாக இருக்கும். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து வருகை ஆடம்பரமாக இருக்கும் என்று எழுதப்படவில்லை. இயேசு கிறிஸ்து தம்முடைய மகத்துவத்தை இங்கே வெளிப்படுத்தவில்லை. அங்கே வெளிப்படுத்த தாழ்மை, ஏழ்மை, சாந்த குணத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நம்முடைய ராஜா எப்படி வருகிறார் என்பதை குறித்து சங்கீதக்காரன் 24ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10 வசனங்களை வாசிக்கும் போது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா. யாரவர்? மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமல கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமல கர்த்தர். எப்படிப்பட்ட கர்த்தர்? பராக்கிரம், வல்லமையும் பராக்கிரமல கர்த்தர். சாதாரண இங்க நம்ம நினைச்சுக்கிறோம், கழுதல் வராரு, ரொம்ப ஏழ்மையா வராரு, பலவீனம் வராரு. இல்ல, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வல்லமையும்
பராக்கிரமமுள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமமுள்ள கர்த்தராக இப்ப எப்படி வருகிறார்? சாந்தமுள்ளவராக வருகிறார், ஏழ்மையாய் வருகிறார், தாழ்மையோடு வருகிறார். தாழ்மையை தரித்துக் கொண்டு வருகிறார். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. அந்த மகிமையின் ராஜா தான் இங்கே ஏழ்மை கோலம் கொண்டு கழுதியின் மேல் வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஓசியா 1:7 வாசிக்கும் போது எப்படி நம்மை ரட்சிப்பார் என்பதை இங்கே நம்ம பார்க்க போகிறோம். யூதாவின் வம்சத்திற்கும் நான் இரக்கம் செய்வேன். எப்படி ரட்சிப்பார் என்றால், இயேசு வெள்ளினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரையினாலும் குதிரை ஏறினாலும் நான் அவர்களை ரட்சியாமல். பாருங்கள், நம்முடைய தேவன் இப்போ இயேசு இப்படி நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயிக்க மாட்டாரு. ஆனால் அவருடைய தேவனை கர்த்தராலே அவர் ரட்சிப்பார். அதுதான் இயேசு கிறிஸ்து. ரோமர் 9:28 வாசிக்கும் போது அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியில் சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா இசையேற்றி சொல்லியிருப்பார். அவர் நீதியோடு சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றுவார். எப்படி ரட்சிப்பார்? நீதியோடு ரட்சிப்பார், நீதியோடு நடத்துவார். எப்படிப்பட்டவர்? சாந்த குணமுள்ளவர், தாழ்மையுள்ளவர். எப்படி வருகிறார் என்றால், எப்படி ரட்சிப்பார் என்றால் நீதியோடு. அது மாத்திரமல்ல, சேனையில் கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்கிறார். மத்திய 21:8 வாசிக்கும் போது திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்கள் வழியை விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழிகளை பறக்கிறார். பாருங்க, ராஜா வருகிறது, எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாம் அந்த ஓலைகளெல்லாம் போடுறாங்க, காமிக்கிறாங்க. எல்லாரும் துணியெல்லாம் பறத்தாங்கள், வஸ்திரங்கள் வழியில். யாருக்கு வஸ்திரங்கள் விரிப்பார்கள்? 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நான் உன்னை இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று என்ன பிரகாரமாக எழுதி சொன்னான் என்றான். அப்போது அவர்கள் தீவிரமாக அவரவர் தங்கள் வஸ்திரத்தை வழியின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி எங்கு ராஜாவானான். பாருங்க, வஸ்திரங்கள் விரிப்பார்கள். நீ ராஜாவானான், வஸ்திரங்கள் விரிப்பார்கள். நீங்க தேவனுடைய கழுதையா இருந்தால் உங்களுக்கு முன்பாக வஸ்திரம் உடுத்தப்பட்டிருக்கும், எல்லா விதமான துணிகள் போடப்பட்டிருக்கிறது. ஆனா கழுதை மேல இயேசு வரத்துக்கு சேனை இல்லை. இவங்க என்ன பண்ணாங்களா? தங்களுடைய வஸ்திரத்தை போட்டாங்க. இயேசுவுக்கு தங்களுடைய வஸ்திரத்தை போட்டார்கள். இங்க ஒரு ராஜாவானது எப்படி வஸ்திரங்களை விரித்து எக்காலம் ஊதி எங்கு ராஜாவானு சொன்னாரோ, அது போல இயேசுக்கு தங்கள் வஸ்திரத்தை, எங்கள் ராஜா வருகிறார், யூதருடைய ராஜா வருகிறார், யூதருடைய ராஜா வருகிறார், எங்கள் வீட்டு ராஜா வருகிறார். ஆகவே அவர்கள் முன்பாக மரங்களை உடைத்து எல்லாம் கைகளை குருத்தோலை ஓலைகளை பிடித்துக் கொண்டு ஆரவாரம் பண்ணுகிறார்கள். அடுத்தபடியாக வாசிப்போம், லேவியராகமம் 23:40 வாசிப்போம். முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சின் ஓலைகளையும் தடைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அறைகளை கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சபையில் 7 நாளும் மகிழ்ச்சி. இங்க 7 பண்டிகளை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த 7 பண்டிகைகள் எப்படி இருக்கணும்? 7 நாளும் கூடாரத்தில் இருக்கணும். எதுக்காக? நான் உங்களுக்கு எதிலிருந்து புறப்பட்டு கொண்டு வந்தேன், அது நீங்க மறக்க கூடாதுக்காக இந்த 7 பண்டிகைகளை இப்படி நீங்கள் கூடார பண்டிகை ஆசிரியப்பட வேண்டும் என்று கர்த்தர் கட்டியிருக்கிறபடியாலே ஓலைகளை அங்க கொண்டு வருகிறார். அந்த ஓலைகளை பிடித்தான் இங்கே சொல்லப்பட்டிருந்தது. ஓலைகளை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். மத்திய 29 முன்னடப்பாலும் பின்னடப்புறமாக திரளான ஜனங்கள் தாவீதுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் தோற்கடிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். பாருங்க, ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. ஓசன்னா என்ன அர்த்தம்? 118 25 வருஷம். கர்த்தாவே ரட்சியம், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணோம், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஓசனா என்றால் கர்த்தாவே ரட்சியம், கர்த்தாவே எங்களை ரட்சியம். ஆகவே தான் இவர்கள் ஓசன்னா ஓசனா என்று சொல்லுகிறார்கள். ஓசனா ஈப்ரு வார்த்தை, ஆனா ஓசனா என்றால் கர்த்தாவே ரட்சியம், ரட்சியம் என்று அங்கு சொல்லுகிறார்கள். கர்த்தாவே எங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே ஓசனா என்றால் துதியும் கிடையாது,
ஆராதனையும் கிடையாது, ரெண்டுமே கிடையாது. அப்போ என்னது? இது ஒரு பிரேயர். ஓசனம் கர்த்தரை ரட்சியும் ரட்சியும். அப்போ இஸ்ரவேல் இப்பதான் உங்களுக்கு தெரியும் ஏன் ஜனங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறார்கள் என்றால், இங்கே ஜனங்கள் இயேசு ராஜாவை வந்துவிட்டார், யூதரை மீட்கும்படியாக வந்துவிட்டார், ஆகவே எங்கள் ராஜா வந்துட்டார் சொல்லி எல்லாம் குருத்தோடு விடுறதுக்கு தாவீது குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று பாடுகிறார்கள். ஆனால் அடுத்த வார்த்தையே இதை யூத ஜனங்கள் இயேசுவை கொலை செய்யும் என்று சிலுவையில் என்று சொல்லுகிறார்கள். இதே ஜனங்கள் ஒரே ஒரு வாரத்துக்குள்ளாக 5 நாளுக்குள்ளாக அவர்கள் அதே ஜனங்கள் அங்கே சொல்லுகிறார்கள். ஏன் அவர் எப்படி வருவார் இவங்க நினைச்சாங்கன்னா, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மற்ற தேசங்களை மீட்டெடுப்போம் அது மாதிரி யுத்தம் பண்ணி நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயிப்பார் என்று இருந்தார்கள். ஆனா இயேசு சொல்லுகிறார், உன் சத்துருவை நேசி, உன்னை துன்பப்படுறவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. என்னடா வித்தியாசமா சொல்லி தராரு நமக்கு. அப்ப இவரு இல்ல, நம்மளை மீட்கிறவரு இவரு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடனே இவரை கொண்டு நமக்கு ரட்சிப்பில்லை சொல்லி இவரை சிலுவையில் அறைன்னு சொல்லிவிட்டாங்க. ஆனா இயேசு வந்தது நித்திய ஜீவனை கொடுக்க என்பதை அவர்கள் அறியவில்லை. ஆகவே நீங்கள் லூக்கா 19:38-41-43 வசனங்களை வாசிக்கும் போது, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்தில் மகிமை உண்டாவதாக என்று ஜனங்கள் எப்படி பண்றாங்களாம், மிகுந்த சத்தத்தோட புகழ்ந்தார்கள். இப்போ நேரம் அதில் விட்டு அப்படியே வெளியே அப்படியே வராரு. நகரத்துக்கு கிட்ட வரும்போது அவர் சமீபமா வந்த நகரத்துக்கு பார்க்கிறாரு. பார்த்தோன்னா இப்ப என்ன பண்ற எருசலேம் பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். ஏன் என்ன சம்பவிக்க போகிறது, ஏன்னா நான் எதுக்காக வந்தேன் அப்படின்றத ஜனங்கள் என்ன பண்ணல, என்ன அறியாம இருக்கிறாங்கன்னு சொல்லி இயேசு அந்த எருசலேம் பட்டணத்துக்கு நடக்க போற சமயத்தை கண்ணீர் விட்டு அழுதார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதி கேட்டனை அறிந்தே நலமா இருக்கும். இப்பொழுது அவைகள் கண்களுக்கு மறைவார்கள். உன்னை சந்திக்க காலத்தை நீ அறியாம போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூட மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பத்திலும் உன்னை நெருங்குவார். இயேசு சொன்னார். இந்த வார்த்தை எப்போ நிறைவேற்றுங்க? இந்த தீர்க்கதரிசனம் கிபி 70ஆம் நூற்றாண்டு. ஆனால் தேவ பிள்ளைகளை நாம், ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று நாம் கேட்க வேண்டியதில்லை, அவர் நம்மளை ரட்சித்து விட்டார். கடைசியாக வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசித்து படிக்க போகிறோம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைகளிலிருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறித்தொழிலை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியின் முன்பாகவும் நம்ம அங்க போய் சொல்லுவோம், ஆண்டவரே எங்களை ரட்சித்தீங்களப்பா, நமக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வஸ்திரங்க பாருங்க, இப்ப சொல்றாங்க, அவர் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியாருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். இந்த ரட்சிப்பு நம்ம கொடுத்ததுக்காக பரலோகத்தில் நம்ம போயிட்டு வெள்ளையங்கை தெரிந்து அங்க போய் என்ன பண்ண போறோம், குருத்தலை பிடித்து ஆர்ப்பரிக்க போறோம். ஆகவே இந்த நாள் எல்லாம் எழுந்து நிற்போம்.